அளபடை, அலை கூட்டல் எடை, அளபடைன்னு சொல்கிறோம். எழுத்துக்கள் வந்து தன் மாத்திரை அளவில் நீண்டு ஒலிப்பதை நம்ம என்ன சொல்கிறோம், அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அளபடை பார்த்திங்கன்னா 2 வகைப்படும், உயரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு. இந்த உயரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடைன்னு 3 வகைப்படும். இதில் செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா இசை நிறை அளபடைன்னு சொல்லுவோம். செய்யுளில் வந்து ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய உயிர் நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பது தான் என்னது, செய்யுளிசை அளபடை. எடுத்துக்காட்டு பாருங்கள், படார், பரூக் அப்படின்னு இருக்கா, இதான் நமக்கு என்னது, செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை. அடுத்து இன்னிசை அளபடை அப்படின்னா செய்யுளில் வந்து ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பதை நம்ம என்ன சொல்கிறோம், இன்னிசை அளபடை சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், கெடுப்பதூம், எடுப்பதூம் அப்படின்னு வருதா, இதான் நமக்கு என்னது, இன்னிசை அளபடை. அடுத்து சொல்லிசை அளபடை அப்படிங்கிறது என்னென்னா செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் வந்து வினையேற்ற சொல்லாக மாறி அளவெடுப்பது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறோம். வினையேற்றம்னா நமக்கு தெரியுமில்ல, ஈ ஊழ முடிகிறது. எடுத்துக்காட்டு பாருங்கள், நசை தளியே தான் என்னது, சொல்லிசை அளபடை.